السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. الحمد لله. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற, குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுவின் மாதமாக இருக்கக்கூடிய ஷஅபானுடைய மாதத்தின் முதல் ஜும்ஆவிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். அல்லாஹ் ஷஅபானிலே பரக்கத் செய்து பரக்கத்தான ரமலானை அடையும் பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. அந்த ரமலானில் நோன்பு நோற்று தராவீஹ் தொழுது குர்ஆன் ஓதி தான தர்மங்கள் வழங்கி சதாவும் ரமலானினுடைய ஒவ்வொரு நொடி பொழுதையும் அல்லாஹுவின் நினைவோடு கழிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஒவ்வொரு நொடியையும் வீணாக்கி விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நல்லருள் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் எல்லா காலமும் அல்லாஹுவை சார்ந்திருப்பதற்கும் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைப்பதற்கும் நம்முடைய காரியங்களை அல்லாஹுவின் மீது ஒப்படைப்பதற்குமான மன பக்குவத்தையும் விளக்கத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுவான்: வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என்னுடைய காரியங்களை அத்துணையும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன். நிச்சயமாக அடியார்களை அல்லாஹ் கண்காணிப்பவனாக இருக்கிறான் என்ற ஒரு அற்புதமான வசனம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுக்கும் நமக்குமான அந்த தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பட்டவார்த்தமாக இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. ஒரு முதலாளி தொழிலாளி அவர்களினுடைய உறவு எப்படி இருக்கும், அல்லாஹுக்கும் அடியானுக்குமான அந்த தொடர்பு எப்படி இருக்கும் என்பதை அழகாக இந்த வசனத்தின் மூலம் நாம் கண்டுகொள்ளலாம். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். சில விஷயங்களுக்கு நாம் முயற்சி செய்கிறோம், அந்த முயற்சியிலே வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னால் பொருந்திக் கொள்ள வேண்டும். முயற்சி நம்முடையது, முடிவு அல்லாஹுடையது என்று பொறுமை காப்பதுதான் அல்லாஹுவின் மீதுண்டான அந்த நம்பிக்கை. அல்லாஹுவை நம்ம ஒரு விஷயத்தை ஒப்படைப்பதற்கான முழு அடையாளம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி செஞ்சிருக்கிறேன், இது எப்படி நடக்கும்னு தெரியல. குழந்தைகள் தேர்வு எழுதுகிறார்கள். தேர்வு எழுதியதற்கு பின்பு என்னுடைய அத்துணை முயற்சியையும் இரவு பகல் பாராமல் காலை முதல் இரவு வரை என்னால் முடிந்த முயற்சிகளை செய்து பாடங்களை சரியான முறையிலே படித்திருக்கிறேன். வினாத்தாள்கள் அத்துணையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஒன்னு கூட விடாம பூர்த்தியாக அட்டன் பண்ணிருக்கிறேன். பூர்த்தியா எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்து இருக்கிறேன். இதில் வெற்றியை தருவது அல்லாஹ் அப்படின்னு நம்பணும். நான் இப்படிலாம் முயற்சி செஞ்சேன், எனக்கு வெற்றி கிடைக்கலையே எப்படி என்பது அல்ல. அது வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுவது. அது வெற்றியாக இருந்தாலும் இது அல்லாஹ் கொடுத்தது என்று நினைப்பது, தோல்வியாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய கதிரை பொருந்திக் கொள்கிறேன் என்று நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வது.
இதுதான் அல்லாஹ்விடத்திலே முழுமையாக ஒப்படைத்ததற்கான அடையாளம். ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். நீ ஒரு முடிவு எடுத்தால், ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு எடுத்தாச்சு, திருமணம் முடிக்கணும், திருமணத்திற்கான அத்துணை வழிகளையும் நாம் ஏற்பாடு செய்து விட்டோம். ஹலாலான முறையில மாப்பிள்ளை பெண்ணை பார்ப்பது, அதற்கான ஏற்பாடுகளை செய்வது, இது அத்துணையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மணமக்களின் வாழ்க்கையை யா அல்லாஹ் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இவர்கள் அழகாக வாழ்வது, சந்தோஷமாக வாழ்வது, இவர்கள் முன்மாதிரி தம்பதிகளாக வாழ்வது, அது எல்லாமே ஓ பொறுப்புல இருக்கு. அல்லாஹ் என்னால் ஆன முயற்சி, எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்த அந்த குழந்தைக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தகுந்த வரனை நான் தேடி விட்டேன், திருமணத்திற்கு தயாராகி விட்டேன். எனவே திருமணம் முடிக்கின்ற எனது பிள்ளைகள் சுபிச்சமாக ஒரு அற்புத வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பை நீ குடியா அல்லாஹ். அவங்க திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமையணும், மனக்கசப்பா அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கணும். ஒரு வியாபாரத்தை துவங்குகிறோம், வியாபாரத்திற்கான அத்துணை ஏற்பாடுகளையும் செய்கிறோம். கடையை வாடகைக்கு பிடித்தாச்சு அல்லது சொந்தமாக கடையை ஏற்படுத்தியாச்சு, என்ன வியாபாரம் செய்ய போறோங்கிறதையும் முடிவு செஞ்சாச்சு, வியாபார சரக்குகளையும் வாங்கிட்டு கொண்டு வந்து கடைகள்ல அழகாக அடுக்கி வச்சாச்சு, கடையையும் திறந்தாச்சு, கடையும் நாம போய் உட்கார்ந்துட்டோம். இப்ப இங்க இத்துணை முயற்சிகளையும் யா அல்லாஹ் உன்னுடைய சக்தியை கொண்டு நான் செஞ்சிருக்கிறேன், இதுல லாபத்தை தர்றது நீ அப்படின்னு நம்பணும். அதுதான் அல்லாஹ்விடத்திலே நமது காரியத்தை ஒப்படைப்பதற்கான அழகான அற்புதமான அடையாளம். அன்பிற்குரியவர்களே, நீ ஒரு முடிவு எடுத்துட்ட, திருமணமோ கடையோ இன்னும் எந்த ஒரு நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு முடிவு எடுத்தா ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நீ தவக்குல் கொள், நம்பிக்கை வை. ஹுதைஃபியா உடன்படிக்கை, ஹுதைஃபியாவினுடைய அந்த யுத்தத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால மதீனால இருந்து மக்காவுக்கு எப்படி வர்றாங்க, என்ன தயாரிப்போட வர்றாங்கங்கிறத மக்கா வாசிகள் ஆங்காங்கே ஆள்களை நியமித்து கண்காணித்தார்கள் அப்படின்னு வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் அதை நடத்தாட்டுவதற்கான மிகப்பெரிய முயற்சி செய்யப்படுது, ஒரு யுத்தம். அப்ப யுத்தத்திற்கான போர் தந்திரங்கள், போரினுடைய எல்லா விஷயங்கள்லையும் எப்படி வெற்றி பெறணுங்கிறதுக்கான எல்லா வழிகளையும் தயார் செய்வோம். ஏன்னா போர் சாதாரணமான விஷயம் இல்லை. இப்ப யுத்தத்தை எப்படி செய்வது, அத்துணைக்கும் ஏற்பாடு செய்வோம். இந்த யுத்தத்தை பற்றி அல்லாஹ் யுத்தத்தினுடைய போரினுடைய தந்திரங்களை, வழிமுறைகளை அற்புதமாக அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், வ அலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைங்க, முஃமின்களாக நீங்கள் இருந்தால். போருக்கான எல்லா ஏற்பாடு செஞ்சாச்சு, போர் தண்டவாளங்கள் ஆயுதங்கள்லாம் இருக்குது, போருக்கு நிறைய நபர்கள் தயாராகிட்டாங்க. இதோட முடிஞ்சிடல. இஸ்லாத்தினுடைய முதல் யுத்தம் வாழ்வா சாவாங்கிற யுத்தம், பத்ருடைய யுத்தகலம் எல்லாம் தயார். ஆனால் குறைந்த ஆயுத பலம் இருந்தது, குறைந்த நபர்களே இருந்தாங்க. அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடைந்தார்கள். யா அல்லாஹ் உன்னை சரணடைந்தேன், நெத்திய பூமியில வச்சுட்டாங்க. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ், நீயே உயிரானவன், நீயே நிலையானவன், எங்களுக்கு உதவி செய்யணும் அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்ல வெற்றி கிடைச்சா இல்லையா? முழுமையாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கணும். தோல்வியாயிருச்சுங்கிறதுக்காக துவண்டு விடக்கூடாது. இது என் ரப்பினுடைய வழி, பொருந்திக் கொள்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், இது இல்லைனா வேற என்ற சிந்தனைக்கு வந்துடணும். அன்பிற்குரியவர்களே, தவக்குல்னா என்ன? தவக்குல்னா முதல் என்ன? செய்யற முயற்சி நம்முடையது, செய்யாம வேளாண்மை பேசக்கூடாது. அல்லாஹ் பாத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு இடத்திலேயே உட்கார்ந்து இருக்க கூடாது. அதற்கான அடுத்தடுத்த வழிகளுக்கான முயற்சிகளை செய்யணும். செய்து முடித்து விட்டு நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறேன் இருக்கிற எந்த முயற்சியும் செய்யல, முயற்சியும் செய்யாம அல்லாஹ் பாத்துக்குவான்னு சொன்னா இதற்கு பெயர் அல்ல தவக்குல். ஒட்டகத்தையும் கட்டி வைக்கணும், பாதுகாப்பையும் தேடணும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஒட்டகத்தை கட்டாம பாதுகாப்பை தேட சொல்லல. ஒட்டகத்தை பாதுகாப்பாக கட்டி வச்சுட்டு யா அல்லாஹ் இதை நீ பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட உதவி தேடணும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவக்குல் அப்படிங்கிறதுனுடைய அந்த முடிவு இருக்கிறது ஒரு அற்புதமானது. தவக்குலின் காரணமாக நல்ல முடிவை நாம் எதிர்பார்க்கிறோம். ஒரு தேர்தல்ல வாக்களிச்சுட்டோம், திருமணத்திற்கு ஆனா ஏற்பாடுகளை செய்து திருமணத்தை முடிச்சு வச்சுட்டோம். அடுத்து என்ன வேணும்? சாலிஹான குழந்தை செல்வம் வேணும், அவங்களுக்கு
கணவன் மனைவி சந்தோஷமா வாழணும், தேர்தலுக்கு பின்பு நல்ல ஆட்சியாளர்கள் அமையணும், இப்படி இந்த ஒரு வீடை கட்டிட்டோம், அந்த வீட்டுல சுபிட்சமாக மகிழ்ச்சியாக வாழணும், இதையெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்ட்ட இருக்கு. அதனால ஒரு விஷயத்தை முடித்ததற்கு பின்பு நலவை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம்ங்கறத ஓதிக்கிறோம். யா அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹுவே போதுமானவன், லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு இலாஹ் இல்ல, தேவைகளை நிறைவேற்றுபவன் இல்ல, வஹுவாவை யாரு, ரப்புல் அர்ஷில் அதீம், அர்ஷினுடைய மகத்தான அதிபதி. ஒரு விஷயத்தை நடத்தாட்டிட்டு அதுக்கு நிறைய சிரமத்தை எடுத்திருக்கிறோம், அந்த விஷயம் நடக்கலன்னு சொன்னா இல்லது அல்லது நடந்துருச்சுன்னு சொன்னா நம்மளுடைய முயற்சி அல்ல, அர்ஷின் அதிபதியாக இருக்கக்கூடிய ஹய்யும் கையுமாக இருக்கக்கூடிய அல்லாஹுவால் நடந்தது. இன்னைக்கு நாம இருக்கிறோம், நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனுக்கும் அல்லாஹ் இருந்தான், இன்னைக்கும் அல்லாஹ் இருக்கிறான், நாளைக்கும் அல்லாஹ் இருப்பான். ஆனா நாம இருப்போமா? நாம இருக்க மாட்டோம். நாம நிலையானவர்கள் அல்ல. நமக்கு முன்பு எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து மறைந்து விட்டார்கள், நமக்கு பின்பு யார் வருவாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இந்த முக்காலத்திலும் சிறந்தவனாக இருப்பவன் அல்லாஹ். அவன் ஹய்யி, அவன் தான் உயிரானவன், நாமெல்லாம் மையித்து. அவன் கையும், அவன் தான் நிரந்தரமானவன், நாமெல்லாம் நிரந்தரம் இல்லாதவர்கள். எனவே இந்த விஷயத்திற்கான வெற்றியை தருவது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குன்னு சொல்லி ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம் அப்படிங்கிற அந்த துஆவை ஓதிக்கொண்டால் அல்லாஹ் அந்த காரியத்தை சிறந்ததாக ஆக்கி கொடுத்துருவான், அதை வெற்றியாக ஆக்கி கொடுத்துருவான். நாம நினைக்கிற மாதிரி அதை அல்லாஹ் நடத்தி கொடுத்துருவான். அன்பிற்குரியவர்களே, ஆக ஏன் தவக்குல் வைக்கணும்? அல்லாஹுவின் மீது வைப்பதின் மூலமாக அவன்தான் ஹய்யாக இருக்கிறான், அவன்தான் கையுமாக இருக்கிறான். எனவே நாம அல்லாஹுவை நம்பணும். மருத்துவரை இன்னைக்கு நம்புறோம், மருத்துவரை நம்புகிறோம், மருத்துவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல, 5 ஆண்டு படிச்சிருக்கிறாரு. ஒரு காலத்துல MBBS மதிப்பு இருந்துச்சு, இன்னைக்கு அதையும் தாண்டி MD நாத்தான் என்ன செய்யறாங்க, மக்கள் விரும்புறாங்க. MBBS மதிப்பு இல்லாம போச்சு. இதே நேரத்துல அவர் MD படிச்சவரு என்ன செய்வார், என்னங்க செய்யுதுன்னு நம்மள்கிட்ட கேட்பார். சில அடையாளங்களை வச்சாலும் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், அங்கங்க பிடிச்சு பார்ப்பாரு. கடைசியில பிளட் டெஸ்ட் எடுங்க, மிஷின் சொல்றது தான் அவரு கேட்பார். ஆக மருத்துவர்கிட்ட என்ன இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா மருத்துவரை நம்புறோம், ஷிஃபா அளிக்கிறவன் அல்லாஹ் அப்படிங்கிறத நம்புறது இல்ல. மாத்திரைய நம்புறோம், ஏதாவது ஒண்ணு எங்க சுகர் வந்துருச்சு, மாத்திரை எல்லாம் சரியா போடுறீங்களா, மாத்திரை குணமாக்குற மாதிரி, மாத்திரையில சக்தியை கொடுக்கிறது அல்லாஹ். மாத்திரையே இல்லாம சாதாரண தண்ணீரை வைத்து கூட அல்லாஹ் ஷிஃபா கொடுத்துருவான். எதுவுமே இல்ல, மாத்திரையே கிடையாது, ஆனா ஷிஃபா அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. நோய் நிவாரணம் அளிக்கிறவன் அல்லாஹ். எத்தனையோ பெரிய பெரிய வியாதிகள், கைவிட்ட வியாதிகள் கூட பிறகு அவரை எழுந்து உட்கார வச்சிருக்கோம். எப்படிங்க இவர் வாழ்றாரு, பெரிய மிராக்கிள்ங்க டாக்டர் சொல்லுவார். சில நேரங்கள்ல சில விஷயங்கள் மருத்துவர்கள் அப்படியே பயமுறுத்திடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அப்படித்தான் வழிகாட்டப்படுகிறது. சுவர் இவ்வளவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் உஷாரா இருக்கணும், பிரஷர் இவ்வளவு ஆயிருச்சா நீங்க எங்கேயும் வெளியில போயிடாதீங்க அப்படின்டுவாங்க. ஆனா அவர் சாதாரணமா நடமாட்டிட்டு வந்துகிட்டு இருப்பார். என்னங்க இவ்வளவு பிரஷரை வச்சுக்கிட்டு இப்படி அசால்ட்டா இருக்கிறீங்க, நீங்க வாகனம் ஓட்டக்கூடாதுங்க அப்படின்டுவாங்க. ஆனா அவர் அழகா என்ன செய்வாரு, வாகனம் ஓட்டுவாரு, எல்லாம் செய்வாரு. நடக்கிறது நடந்தே தீரும், முயற்சிகள் பண்ணணும், மருத்துவரை பார்க்கணும், அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும். அதற்காக பொறுப்போக்குத்தனமாக இருந்து விடக்கூடாது. முடிவு யாருடைய கையில இருக்கு, அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அன்பிற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அனுபவங்க அப்படியே மக்களை மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடைவீதியில அந்த மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கையில ஒரு கருப்பு நிற மனிதர் தன்னுடைய குழந்தைய தன்னுடைய தோல் புஜத்துல வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வர்றார். குழந்தைய தோல் புஜத்துல வச்சுக்கிட்டு அந்த மனிதர் நடந்து வர்றாரு. இத உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த மனிதர் எதுவும் தவறாக நினைத்து கொள்ள மாட்டாருங்கிற அந்த கருத்துல, அதே நேரத்துல தமாசா ஒரு ஜோக்கா என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க, ஒரு காகம் இன்னொரு காகத்தை சுமந்து வருகிறது அப்படின்னு சொன்னாங்க. தந்தையினுடைய முகஜாயில போலவே குழந்தையினுடைய முகஜாயிலும் அப்படியே அச்சு அசலா இருக்குது. சின்ன குழந்தையில இவரை பார்த்தா எப்படி இருக்குமோ, 2 முகமும் ஒன்னாக இருக்கிறது. அதனால சொன்னாங்க ரசூலுல்லாஹி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க, ஒரு காகம் இன்னொரு காகத்தை சுமந்து வருது அப்படின்னு. இதை கேட்ட அந்த மனிதர் சொன்னாரு, கலீஃபா அவர்களே, இந்த குழந்தை எப்படி பிறந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த குழந்தை மிகப்பெரிய மிராக்கிள், இது ஒரு அதிசய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. எனக்கும் என் மனைவிக்கும் திருமணம் நடந்தது. என் மனைவி கர்ப்பமானால் நான் ஒரு போருக்காக வெளியூருக்கு போயிட்டேன். பல மாதம் நான் வரல.
வந்ததற்கு பின்பு என் மனைவி இறந்து போயிட்டான். என் மனைவி இறந்துட்டா. போகையில நான் என்ன செஞ்சேன்னா, யா அல்லாஹ் என் மனைவி கர்ப்பமா இருக்கிறா, இந்த குழந்தைய நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், இந்த அமானிதத்தை நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன், இதை நீ பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஆனா மனைவி இறந்து போயிட்டா, அவள் அடக்கம் செய்யப்பட்டு விட்டாள். பிறகு வந்து சொன்னாங்க, இப்படி உன் மனைவி இறந்துட்டாங்கன்னு. பிறகு என்னுடைய சகோதரரின் பிள்ளைகளோடு நான் கபரஸ்தான்ல போய் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப அங்க பார்த்தா ஒரு கபர்ல இருந்து இரவுல வந்து ஒரு ஒளி வட்டம் வீசுகிறது, ஒரு ஒளி வருது, கபர்ல இருந்து ஒளி வருது. இப்ப நான் கேட்டேன், என்ன இந்த கபர்ல வெளிச்சம் வருது, ஒளியா இருக்குது என்ன அப்படின்னு கேட்கல. நீண்ட நாட்களா அப்படித்தான்ப்பா வருதுன்னு என்னுடைய சகோதரர் சொன்னார். இப்ப நான் என்ன செஞ்சேன், ஒரு மண்வெட்டியை எடுத்து வந்து அந்த கபரை தோண்டனே. கடைசியில் அது என் மனைவியினுடைய கபரு, என் மனைவியினுடைய கபரு அது. அந்த கபருல ஒரு குழந்தை இருந்தது, அந்த குழந்தை என்னை போன்றே இருந்தது. அதிலிருந்து ஒரு அசரி கேட்டது, நீ உன் மனைவியினுடைய வயிற்றில் இந்த குழந்தை இருக்கும் போது என் குழந்தையை யா அல்லாஹ் உன்கிட்ட ஒப்படைக்கிற, இந்த அமானிதத்தை நீ பாதுகாத்துக்கன்னு துவா செஞ்ச, அதனால இந்த குழந்தையை நீ எடுத்துக்கொள், இது உன்னுடைய குழந்தை, நீ அப்படி துவா செஞ்சதால் இந்த குழந்தையை நாங்கள் பாதுகாத்து வச்சிருந்தோம், நீ உன் மனைவியையும் அமானிதமா ஒப்படைக்கிறேன்னு சொல்லி இருந்தா இந்த குழந்தையின் தாயையும் நாம் பாதுகாத்திருப்போம் அப்படின்னு ஒரு அசரி கேட்டுச்சு. நான் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டேன். இது இவருடைய குழந்தைதாங்கிறதுக்காக அல்லாஹ் அச்சு அசலாக அப்படியே அவரை உரித்து வைத்தால் போல் வைத்திருந்தான் என்பதாக வரலாற்றுல பதிவு செய்யறாங்க. மௌத்தானதற்கு பின்பும் உயிர் வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற கிதாபுல இந்த வரலாற்று சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, என்னுடைய காரியங்களை யா அல்லாஹ் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன்னு முழுமையா ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னா நிச்சயம் அல்லாஹ் அதுல நமக்கு வெற்றிக்கு மேல வெற்றி குவிய தொடங்கிடும். எப்படி அல்லாஹ்வை நம்பணும், ஹைக்கி நைக்கியா இல்ல, அல்லாஹுவை நம்புறேன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி நாம யோசிச்சிடக்கூடாது. ஒரு சுலபம் ஒண்ணு சொல்லுவாங்க தமிழ்ல, தொழுகிறேன் அல்லாவுக்காக, வக்கிய புல் திருவகை மாட்டுக்காக அப்படின்னு சொல்லி. தொழுகிறது அல்லாவுக்காக, வக்கிய புல்லு மாட்டுக்குங்க, எனக்கு இல்ல. இது சரியா? வியாபாரத்தை திறந்து வச்சுட்டு வியாபாரம் நடக்கலன்னு எங்க விலை மலிவா இருக்குது, கம்மியா இருக்குது, இல்ல போர்ஜரி எப்படி பண்ணலாம் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா அங்க என்ன செய்யாது, பறக்கத்து இருக்காது. அல்லாஹுவை எப்படி நம்புவது? ஒரு ஊருக்கு பயணம் போகணும், பேருந்து நிலையத்துக்கு போறோம், பஸ்ல ஏறி உட்காடுறோம், எதுவுமே யோசிக்கிறது இல்லை. பேருந்துல ஏறி உட்காந்துருவோம். யாராவது பேருந்துல உட்கார்ந்த உடனே இந்த டிரைவர் ஒழுங்கா கூட்டு போவாரா, இல்ல எங்கேயாவது போய் இடிச்சிருவாரா, இல்ல இந்த டிரைவர் சுயநிலையோட இருக்கிறாரா, இப்படி யாராவது யோசிக்கிறோமா? இங்க இருந்து போகணும் திண்டுக்கல் பேருந்து உடனே வேகமா ஓடி போய் ஏறிடுவோம். இடம் உட்கார்றதுக்கு இருக்கான்னு வேணா யோசிப்போம். டிரைவர் எப்படிப்பட்டவர்னா யோசிக்க மாட்டோம். முழுசா நம்மள டிரைவர்கிட்ட ஒப்படைச்சிருவோம். டிரைவர் என்ன செய்வாரு, நம்மளை அழைச்சிட்டு போறாரு. இப்படி நாம நம்ம காரியத்தை அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணும். அதுல எந்த இடத்திலையும் சந்தேகம் இருக்கக்கூடாது, சஞ்சலம் இருக்கக்கூடாது, அதில் வேறு குறு புத்திகளை யூஸ் பண்ணக்கூடாது. டிரைவர் வாகனத்தை ஓட்டிட்டு போகையில எப்படி அவரை நாம் நம்புகிறோமோ அதுபோல அப்பழுக்கற்ற நம்பிக்கையை அல்லாஹுவின் மீது வைக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் ஃபிரௌன் என்ன செஞ்சான், அன்றைக்கு எல்லா ஆண் குழந்தைகளையும் வெட்டுறதுக்கு தயாராயிட்டான், வெட்டுறதுக்கு உத்தரவு போட்டுட்டான். வெட்டினாங்க. இப்ப இந்த குழந்தையும் வெட்டப்பட்டுருமேன்னு சொல்லி குழந்தையை தூக்கி அல்லாஹ் நதியில போட சொல்றான். எப்படி போடுறது யோசிக்கல, அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொல்லி தாயார் நைல் நதிக்குள்ள அந்த குழந்தைய வச்சுட்டாங்க. அந்த குழந்தை யாரு வெட்டுறதுக்கு உத்தரவு போட்டானோ அவன் வீட்டுக்குள்ளேயே போய் அங்கேயே வளர்ந்து அவனின் மீது சிறுநீர் கழித்து அந்த குழந்தை அற்புதமாக வளர்ந்த வரலாறு நமக்கு தெரியும். உண்மையா இல்லையா? எப்படி இது நடந்துச்சு? எதிரியினுடைய கூடாரத்துக்குள்ளேயே அழிக்கப்பட வேண்டிய அந்த குழந்தைய அல்லாஹ் வளர வச்சான்னு சொன்னா அவர்கள் தாயார் இறைவனின் மீது, ரப்பின் மீது எப்படி நம்பணுமோ, தவக்குள் வைக்கணுமோ அப்படி நம்பி அந்த குழந்தைய அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சாங்க. இறுதியில என்ன ஆச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அற்புதமாக உருவாக்கி ஃபிரௌன் அழிவதற்கு காரணமாக்கி வைத்த. உண்மையா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, ஆக நாம நம்ம விஷயத்தை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டோங்கிறது இந்த மாதிரி இருக்கணும். ஹைக்கி நைக்கியா என்னங்க இப்படி இருக்கு அப்படி இருக்கு, குழந்தைய பிரசவத்துக்கு சேர்த்தாச்சு அது என்ன ஆகும் புலம்புதலே இருக்கக்கூடாது. என் ரப்பு பார்த்துக்குமா, அதை சாலிஹான குழந்தையா கொண்டு வந்து கொடுத்துருவான்.
மாப்பிள்ளையே அமைய மாட்டுதுங்க, என்னங்க அப்படி இருக்கு, நான் யாருக்குங்க என்ன துரோகம் செய்யும்? அல்லாஹ் நாடியது நடக்கும். அவனுக்கு எப்ப திருமணம் நடக்கணுமோ அப்ப நடக்கும். நாம செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடணும், முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்திலேயுமே நாம் அல்லாஹ்வினுடைய நிஅமத்துகளின் மீது நிராசை அடைந்து விடக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, ஆக அல்லாஹுவின் மீது ஒப்படைக்கிறதுல பரிசுத்தம் இருக்கணும், இஹ்லாஸ் இருக்கணும், அப்பழுக்கற்ற தன்மை இருக்கணும். ஒரு இறைநேச செல்வர் ரொட்டி வேணும்னு நினைச்சாரு. அல்லாஹ் அவரை சிறைச்சாலைக்கு அழைச்சிட்டு போய் அங்க உட்கார வச்சு ரொட்டி கொடுத்தாங்க. நாம ரொட்டி வேணும், அது சலாமத்தா கிடைக்கணும்னு நினைச்சிருந்தா சிறைச்சாலைக்கு போகாமையே கிடைச்சிருக்குமேனு கவலைப்பட்டாருங்கிறது வரலாறு. நாம எப்படி நினைக்கிறோம், எப்படி அல்லாஹ்ட்ட கேட்கிறோம்ங்கிறதுலதான் கவனம் இருக்கணும். அது சரியான முறையில இருந்தா சலாமத்தான முறையில அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான். எப்படி தாயின் இறந்ததற்கு பின்பும் தாயின் வயிற்றுக்குள்ள அது கபர்ல வச்சதற்கு பின்பும் அந்த குழந்தையை உயிரோடு வைத்து அற்புதமாக அந்த தந்தையிடத்திலே அல்லாஹ் ஒப்படைத்தானா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவை நம்புறதுனால, அல்லாஹுவின் மீது தவக்குல் வைக்கிறதுனால நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்ன? முதல் விஷயம், நாம அல்லாஹுவே நேசனாக்கிடுவோம். நாம அல்லாஹுவை நேசனாக்கிடுவோம். அல்லாஹ் நமக்கு நண்பனாகிட்டான்னு சொன்னா வேற என்ன கிடைக்கும்? வேற என்ன தேவை? எல்லாம் கிடைச்சிடும். அல்லாஹுவை நண்பனாக்குவதற்காக நாம யாரை நேசிக்கிறோமோ அவர்களுடைய யோசனை தான் நம்ம அதுகள்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். அவர்களை பற்றிய சிந்தனை தான் நம்ம மூளையில ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம மனசுல அதுதான் இருக்கும். அது மாதிரி சதாவும் அல்லாஹுவினுடைய சிந்தனையை உள்ளத்துல ஆழ பதிய வச்சுக்கிறோம். அப்பதான் நாம அல்லாஹ்ட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைக்க முடியும். என் ஃப்ரெண்ட் இருக்காருங்க, அவர் பாத்துக்குவாரு. எங்க அத்தா பாத்துக்குவாருங்க. என் மனைவிட்ட சொல்லிட்டேங்க, வீட்டுடைய சாப்பாடு எல்லாம் அதை ரெடி பண்ணிடுவாங்க. முழுசா நம்புறமா இல்லையா? இது மாதிரி என் ரப்பு என்னைய பாத்துக்குவா, என் ரப்பு எனக்கு கொடுப்பா அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடணும். ரப்பை நேசித்தால் ரப்பு நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிருவான். அல்லாஹுவை நேசராக்குவதற்கான அற்புதமான வழி அதுதான் ஈமானினுடைய உயர்ந்த அடையாளம். அல்லாஹுவை முழுமையா நம்புறது, தவக்குள் வைக்கிறது இருக்குது, அதுதான் ஈமானினுடைய ஆக உயர்ந்த அடையாளம். ஒரு பறவை காலையில போகுது, பிறகு மாலையில வயிறு நிரம்ப வருது. எப்படி அல்லாஹ் இதுக்கு ரிசுக்கு கொடுக்கிறானோ இது மாதிரி எனக்கு ரிசுக்கு கொடுப்பான்னு நினைச்சா அவன் சோனத்துல நுழையிறான். அல்லாஹுவின் மீது முழுமையான நம்பிக்கையை வைக்கிறான். ஆக நம் ஈமானின் பிரகாசம், ஈமானின் உயர்வு இப்படி நம்புறதுனால கிடைக்குதுங்கிறதாக நமக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்யறாங்க. அதே மாதிரி நாம நினைக்கிறதா அல்லாஹ் சீக்கிரம் நடத்தி கொடுத்துருவான். லேட் ஆகாது, காலதாமதம் ஆகாது. என் காரியத்தை, என்னுடைய இந்த விஷயத்தை யாரெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு நாம பொறுப்பை அல்லாஹ்ட்ட போடும்போது நாம செய்யல தாமதங்கள் ஏற்படும், நாம செய்யல அதுல தடுமாற்றங்கள் நிகழும். ஆனா அல்லாஹ்ட்ட ஒப்படைத்ததும் அதை அல்லாஹ் சிறப்பாக, இலகுவாக, விரைவாக நடத்தி கொடுத்து விடுவான். அதே மாதிரி ஹாத்தமுல் அஸம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இறைநேசர் ஹஜ்ஜுக்கு போனாங்க. மக்கள் எல்லாம் அழுதாங்க, எங்களுடைய தேவையை யாரு நிறைவேற்றுவாங்க நீங்க போயிட்டா அப்படின்னு சொல்லி. ஹாத்தமுல் அஸம் உடைய அவங்க மக சொன்னாங்க, அல்லாஹ் நிறைவேற்றுவான், நமக்கு ரிஸ்க் அல்லாஹ் கொடுக்கிறான், அல்லாஹ் நம்ம தேவையை நிறைவேற்றுவான்னு சொன்னாங்க. அன்று மாலையே மன்னன் அவர்கள் வீடு தேடி வந்து அவர்களுக்கான தேவை அத்துணையும் நிறைவேற்றியதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரிஸ்க் அளிக்கிறவன் அல்லாஹ், உலகத்திலேயே இப்படி நிறைவேற்றுறவன், உலக அடியாறுகளின் மூலம் அல்லாஹ் இப்படி நமது தேவையை நிறைவேற்றுறான்னு சொன்னா அல்லாஹ் நிறைவேற்றினா இன்னும் எப்படி இருக்கும்னு அதிசயப்பட்டதாக வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆக அல்லாஹுவை முழுமையாக நம்பும் போது ஹாத்தமுல் அஸமுடைய மகள் அல்லாஹ் நம் தேவையை நிறைவேற்றுவான்னு நம்பினதனுடைய விளைவு அடுத்த மாலையே என்ன செஞ்சிச்சு? தேவையான ரிஸ்க் அவர்களுடைய இல்லத்தை தேடி வந்தது. அதே மாதிரி மன வலிமை கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற சமூகத்திற்கு மன வலிமை இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தங்களை அழித்துக் கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சமீபத்துல கூட ஒரு ரீல்ஸ், கேரளாவில் ஒரு பெண் என்ன செஞ்சா, ரீல்ஸுக்காக ஒரு வீடியோ எடுத்தா நம்மள அப்படி மானபங்க படுத்திட்டாங்களேன்னு சொல்லி அவர் ஒரு நல்ல மனிதராக வர்ணிக்கப்படுகிறார். அவர் தன்னை அழித்துக் கொண்டார், தற்கொலை செஞ்சிட்டார். இப்ப மன வலிமை இல்லை எல்லா விஷயத்திலேயுமே. இது மாதிரியான முடிவு ஏன் ஏற்படுதுன்னு சொன்னா மன வலிமை இல்லாதனால. அல்லாஹுவை முழுமையாக நம்பும் போது அந்த மன வலிமை நமக்கு பிரகாசமாக கிடைக்கிறது. குறிப்பாக ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பும் கிடைக்கிறது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை முழுமையாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் தன் பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி தருவானாக என்ற அற்புத துஆக்களோடு வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சுன்னத்துல்